வேற ஊருக்கு போயிட்டு waiting for it, really very looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டிருக்காங்க திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ்? What have you learned from them in the generation? அதுதான் முக்கியமான விஷயம். வாட் யூ லேர்ன் கேட்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்லை, அதான் முதல்ல. ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிக்கிறத தோல் வளர்ந்துட்டாங்க. அவர் என் தோல்ல கை கொடுத்தாரு, நான் அவர் கட்டி கொடுத்துருக்கேன். அவர் என்ன வளர்ந்தது வந்து கட்டுறது கிடையாது, கட்டுறது புரியாம இருக்கிறது தான் நல்லது. இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்கெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பது இந்த தருணத்தை. எனக்கு தான் நட்சத்திரம் சொல்லுச்சு, அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டியில் இதுதான் இந்த பந்தாக்கெல்லாம் பண்ணிடுது. ஆனால் எது வேணா அவனை மசையாவே ஏறி வந்துடுறான் சார், நான் இந்த துட்டி அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்வம் நட்சத்திரம் குறையும் கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து கற்றுக்கணும். நான் வந்து நடிகர் தலைவர்கள் தேவனம் நடந்தது தப்பி தவிர 7 மணிக்கு நான் சொல்லிடாதீங்க அப்படின்னு கேட்கல. 7 மணி காட்சின்னு சொல்லிட்டா நல்ல சலவை செஞ்சு கஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:45 சேர் போடுறோம். இப்பதான் ஆணி எடுத்துட்டு போகணும். அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவனம் பண்ணலாம். அதையும் கற்றுக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஆர்வம் தனியா அப்படியே கிட்டத்தட்ட நானே திருவிளையாடல பல பேர் முன்னாடி அந்த ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையந்து எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துட்டே இருப்பேன். நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக இல்லை, கற்றுவதற்காக. அதனால நான் கற்றுக்கிறது வந்து இந்த 3 தலைமுறைகள் வந்து இன்னும் பல வாய்ப்புகள். எனக்கு கடைசியா டெர்மினஸ்ல ஒரு ஸ்டாப்க்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பிரயாணம் பண்ணிருக்கு. அது வந்து TK சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது. அப்படி ஒரு கலைஞர்கள் இருந்தார். KV சுந்தரராமன் அவர்களோட எனக்கு பின் உண்டு. அவங்க எடுத்து போய் வெக்கமே இல்லாமல் பழனி அப்பாலாம் பாடி கட்டிருக்காங்க. அவங்களாம் அந்த கனிமோட கேட்டுட்டு எனக்கு இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையாருக்கு ஞான இட்லி வாங்கி சாப்பிடுவாங்க. ஞானம் பழம் இல்லை, ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமா கொடுக்குறேன். These moments, sir, இந்த கதைகள் கேட்கறதுக்கு we feel truly special. Thank you, thank you. And Instagramல நிறைய நான் படிச்சிட்டு இருந்தேன், என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம். Instagramல சித்தார்த் மரிய போட்டோ லாங் ஷார்ட்ல இருக்கும். நீங்க எழுதிருப்பீங்க, objects may in the mirror may appear closer than they are. அதற்கான objects in the mirror are closer than they appear. Thank you. Yeah, are closer than they appear. Usually அது வந்து எச்சரிக்கைக்கு எழுதியிருப்பாங்க கார்ல. இது எந்த கான்டெக்ஸ்ட்ல என்ன கன்வெர்ட்டர்ல எழுதுங்க? ஏன்னா அவர் என்மேல் காட்டும் அன்பு இருக்கும், அவர் நாளும் நாம் வைத்திருக்கும் மதிப்பு இருக்கும். நாங்கள் ரொம்ப நாள் கழித்து தான் பேச ஆரம்பித்தோம், சந்திக்க ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் விஷுவல் திங்கிங். ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கணும். நாங்கள் எப்போது கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூட டெக்னீஷியன் கூட பேசிட்டு சளைக்காம. ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடுது. அப்புறம் சாப்பிடுவாங்க, ரொம்ப லேட்டாக ஞாபகம். அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் மணிரத்னம், பாலகுமார், இவங்க எல்லாருமே இவரும் ஒர்க் பண்ணுறாங்க. நிற்கவே நிற்காது. என்ன அங்கே எல்லாம் இருந்து பேசிட்டு இருக்கோம். சரி, எல்லாரும் சாப்பிடுவாங்க, சாப்பிடாம பேசிட்டு அளவுக்கு இந்த பேச்சு நீளும். இப்போ கூட நாங்கள் மலேசியாவுக்கு ஆனா அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்க சந்தர்ப்பம் எங்களுக்கு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்கறாங்க சார், பார்த்தீங்க
இல்லை இதில் வந்து மெயினாக நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி. அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரகனி சார், எஸ்ஜே சூர்யா, பாபி சிம்மா, தம்பிராமையா, மனோபாலா, விவேக், ரேணுகா, சித்தார்த் மீனா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து எங்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நான் நம்புறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து உங்களோட நிறைய பேருக்கு மீடியாவில் பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான். ஆர்கே லட்சுமணனுடைய கார்ட்டூன் காமன் மேன். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடாது. அது ரொம்ப அந்த கார்ட்டூனில் ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லட்சுமணன் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியாவில் எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்டர்ஸே ட்ரை பண்ணேன், 2-3 பேர் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போ வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரயில்வேமன் ரொம்ப அருமையான ஒரு இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனரோட ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இந்த படத்தில். அது அப்படி நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம். ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம். கடைசியில் ஒன்று கொடுப்பாரு. செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்துராஜ் சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து பார்ட் 1ல் சொன்னேன், லைக் ஒரு தராஸில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தராசு இந்த பக்கம் சாஞ்சிருச்சு. சார் வந்து எங்கள் எல்லாரையும் முடிஞ்சிற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் கேட்டீங்க. படத்தில் வேறு என்ன ஹைலைட், சாருடைய பர்ஃபார்மன்ஸ், சாருடைய ப்ரெசன்ஸ், அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறதுன்றது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். கமல் சார், நீங்களும் உங்களுடைய பதிலுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நான் வந்து சுபாஸ்கரன் ஒருத்தர நான் ஒரு ஃபோன் பண்ணேன். ரெண்டே ஃபோன் கால் தான். எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய முடிவுகளாக இருக்கும். அதாவது எத்தனை நாள் தள்ளிப்படலாம் ஷூட்டிங்கிறது வந்து சாமானியமான செய்தி அல்ல. ஒரு ப்ரொடியூசருக்கு வேணாம் சார், ஒரு விபத்து நமக்கு வரல. கொரோனா பீரியடில் வந்து எப்போ வேணால் இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல. ஆனால் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம தயாராக இருக்கும்போது இந்த கொரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்டியூம்ஸ், என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன். நேரமாக கேமரா வச்சு ஷூட் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டுனால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதிகமாக டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. கமல் சார், ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க.
உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பாக்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் 2 எக்ஸைட்டா பண்ணேன்னு நீங்க சொன்னீங்க. அதான் புரிஞ்சு இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்களா, உங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஜெனரலாவே இதை கொஞ்சம் இன்னும் அழகா இன்னும் அவங்க புரியுற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்கன்னா. 6 வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி. அம்மா பிடிக்கணும்னு அப்பா பிடிக்கணும், 2 பேரும் மட்டும்தான் சொல்லுறதுன்னு நினைக்கக்கூடாது. நாம ஒரு ப்ரூஸ்லி படம் பார்க்கறோம்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில கிழின்றதால அது அப்படி பாருங்க. ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போய் வந்தாலும் ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருமே உட்காந்து சந்தோஷமா விருந்து சாப்பிட்டு அதை விமர்சனம் பண்ணுறது இது ஒரு கலைப்படைப்பு. இது உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருமே ஒரு வில்லன் இருக்கு. ஒரு கான்சியன்ஸ் வேணாம் செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறே நிகழ்ந்தது. தடிக்கு விடுறதுலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்க மனசுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். நியாயமான குரல் வேண்டாம் அதை செய்யாத. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்லை செய்யுன்னு அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாங்க. உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் இந்த நம்ம விஷப்பரிச்சு எதுக்குன்னு கூட 4 பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுது. அதனால நம்மளே நமக்குள்ள இருக்கும் கோபம் நாக்கம் வெட்டணையா அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது, சொல்லி பார்க்க செஞ்சு பார்க்க கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது. நம்முடைய